Exercise 1.4 உள்ள 7th sum. Estimate the value of following. Square root to nearest whole number அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கொடுத்துருக்க இந்த ஹோல் நம்பரை நியரஸ்ட் இங்கே கொடுத்துருக்க அந்த ஸ்கொயர் ரூட்டை நியரஸ்ட் ஹோல் நம்பராக மாற்றணும். சொல்யூஷன் கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ இங்கே என்ன இருக்குது? 400 அப்படின்னு இருக்குது. ஏதோ ஒரு நம்பரை மல்டிப்ளை பண்ண 400 கிடைக்க போகுது. ஓகேங்களா? நியராக இருந்தால் போதும். இதுக்கு வந்து கரெக்டாக 400 இருக்கணுமோ இல்லை 440 இங்கே 440 சம் வந்து 440 கரெக்டாக 440 தான் வரணும். 439 வந்தால் போடக்கூடாது, 441 வந்தால் போடக்கூடாது, அப்படின்லாம் இல்லை. இப்போ 440ன்னு இருக்குது. ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஆன்சரில் 436ன்னு வருது. ஓகேங்களா? இன்னொரு இதில் 441 வந்துருக்கு. இப்போ இதில் எந்த நம்பரை போடணும்? இப்போ ஏதோ கம்மியாக இருக்க நம்பர் தான் போடணும், அப்படி இல்லை இந்த நம்பர் போடணும். ஏன்னா இதுக்கும் 1 நம்பர் தான் டிஃப்ரெண்ட். ஸோ நம்ம இதை போட்டுக்கலாம். இது மாதிரி நம்மளுக்கு 3 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 3 சப்டிவிஷனுமே இப்படி தான் நம்ம இது பண்ண போகிறோம். இப்போ நம்மளுக்கு இங்கே வந்து கம்மியாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. சில 40 30 அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருந்தால் நம்மளால் போட முடியாது. 1 2 அந்த மாதிரி 5 அந்த மாதிரி இருந்தால் கூட நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ இங்கே 440 இருக்குது. சும்மா ரேண்டமாகவே நம்மளுக்கு தெரியும். 10 × 10 100, 20 × 20 10 × 10 100, 20 × 20 400. இப்போ 400 வந்துச்சு. நம்ம 440 தான் தேவைப்படுது. ஸோ நம்ம 20 × 20 போட்டால் நம்மளுக்கு என்ன வருது? 400ன்னு வருது. நெக்ஸ்ட் நம்பர் நம்ம போட்டு பார்க்கலாம். அதோட 1 2 அந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் தான் நம்ம அந்த நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ 21 × 21 1 1s are 1, 1 2s are 2, 2 1s are 2, 2 2s are 4. இப்போ 1 4 4 400 இங்கே என்ன இருக்குது? 21 × 21 என்ன இருக்குது? 441 இருக்குது. இது 1 தான் டிஃப்ரென்ஸு. இதுக்கு 40 டிஃப்ரென்ஸு, இதுக்கு 1 தான் டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம இந்த நம்பரை எடுத்துக்கலாம். இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு? 21. இப்போ நியரஸ்ட் ஹோல் நம்பராக நம்ம எதுவும் என்ன பண்ணியாச்சு? எஸ்டிமேட் பண்ணி போட்டாச்சு. அடுத்து 800. அடுத்து என்னது? 800. 800 போட்டலாமா? 800 எப்படி வரும்? உங்களுக்கு 10 × 10 100, 20 × 20 400, 30 × 30 900, 14 40 போட்டால் 1600 கிட்ட போயிடும். இப்போ நம்மளுக்கு 100 அடுத்த நம்பர் போட்டால் 400 900. இப்போ இந்த 400க்கும் 900க்கும் குள்ளே தான் என்ன ஆகுது? அந்த 800 வருது. 400க்கும் 900க்கும் குள்ளே தான் நம்மளுக்கு நம்பர் வருது. சரி, ஓகே. இப்போ நான் 30க்கு 900 வருது. இப்போ நான் 29 போட்டு பார்க்கலாம். இப்போ நான் 29 போட்டு பார்க்கலாம். இப்போ 29 × 29 9 8 1க்கு 1 இங்கே 8 9 2s are என்ன? 18 18க்கு அடுத்து +8 18க்கு அடுத்து 19 20 21 22 23 24 25 26 26க்கு 6 26 ஃபுல்லாக போடணுமா? 9 2s are 18க்கு 8 இங்கே 1 2s are 4 இங்கே 5. இப்போ இங்கே 1 8க்கு அடுத்து 9 10 11 12 13 8க்கு அடுத்து 9 10 11 12 13 14க்கு 4 இங்கே 1 6 7 741 வருது. அது 707 5 6 8 841 வருது. இதை நான் இங்கே போட முடியுமா அப்படின்னு கேட்டால் 40 டிஃப்ரென்ஸ் வருது. நம்ம இதுக்கு முன்னாடி உள்ள நம்பரை போட்டு பார்க்கலாம். அந்த நம்பர் இதோட கம்மியாகவோ இல்லை நியராகவோ 1 2 கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணிக்கலாம்? அதே போட்டுக்கலாம். இப்போ 8 போட்டால் 40 டிஃப்ரென்ஸு. இதே ஒரு மாதிரி 80 85 வந்துருந்துச்சுன்னா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும்? 90 115 தான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம அந்த மாதிரி நம்பர் வந்து அதில் போட்டுக்கலாம். அது 28 பண்ணுறோம். 28 8s are 8 8s are 64க்கு 4 இங்கே 6 8 8s are என்ன? 4 இங்கே 6 8 2s are 16 கற்று 17 18 19 20 21 22 224 8 2s are 16 இங்கே 6 இங்கே 1 2 2s are 4 இங்கே 5. இப்போ 4 8 7 7 84 வருது. இப்போ இதுக்கு அவ்வளோ 16 தான் டிஃப்ரென்ஸு. ஸோ நம்ம இந்த ரூட் 800க்கு என்ன எடுத்துக்கலாம்?
28 எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இது நம்மளுக்கு தேர்ட் சப்டிவிஷன் இருக்குது, அதையும் பார்த்துடலாம். தேர்ட் சப்டிவிஷனில் நம்மளுக்கு என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா 1020 1020. இப்போது இதுக்கும் அதே மாதிரி பண்ணி பாருங்கள். 30 நம்ம ஏற்கனவே பார்த்ததில் 30, இப்போது 20க்கு 400, இப்போ 30 × 30 40 × 40 ரெண்டுத்துக்கு பார்ப்போம். 3 3s are 9, இந்த 2 0 அப்படியே வந்துடும். 4 4s are 16, இது ரெண்டுமே அப்படியே வந்துடும். இப்போ ரெண்டுத்துக்குள்ளே தான் வரப்போகுது, இதுக்கு மேலே தான் இருக்க போகுது. 32 35க்குள்ளே வரலாம், 32 35க்குள்ளே வரலாம். ஸோ நம்ம அதை பார்க்கலாமா? 31 × 31 என்ன வருது? 31 தான் ஃபர்ஸ்ட் நம்ம போட்டு பார்க்க போகிறோம். 31 × 31, 1 1s are 1, 3 1s are 3, 3 1s are 3, 3 3s are 9, 961 வருது. இப்போ 32 × 32, 2 2s are 4, 3 2s are 6, 3 2s are 6, 3 3s are 9, 4 6 6 12க்கு 2, இங்கே 1 10, 1024 வருது. ஒரு இதுக்கு 60 70 80 90 100, அதனாலே நம்மளுக்கு ரொம்ப கூட வருது. இது 900ல் இருக்குது. ஸோ 1024 4 தான் நம்மளுக்கு என்ன இருக்குது, கூட இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு என்னவே எடுத்துக்கலாம், √1020 is equal to என்ன எடுத்துக்கலாம், 32 எடுத்துக்கலாமா? அப்போ 32. அவ்வளோதான், ரொம்ப ஈஸியான சம் தான். உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.